கர்த்தருடைய பாதத்திற்கு வந்த உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளை நாம் இன்னைக்கு முக்கியமான கர்த்தருடைய வேத பகுதியை தியானிக்க போகிறோம். அது உங்கள் வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் இந்த சத்தியத்தை விசுவாசிச்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சங்கீதம் 44 சங்கீதம் 4-5 இந்த வசனங்களை நம்ம வாசிக்கலாம். 8 முடிய படிக்கலாம். தேவனே தேவரே நீர் என் ராஜா, நீரே என் ராஜா, யாக்கோபுக்கு இரட்சிப்பை கட்டளையிடும், யாக்கோபுக்கு இரட்சிப்பை கட்டளையிடும். உம்மாலே எங்கள் சத்துருக்களை கீழே விழத்தாக்கி, உம்மாலே எங்கள் சத்துருக்களை கீழே விழத்தாக்கி, எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை உம்முடைய நாமத்தினால் மிதிப்போம். உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் என்ன செய்வோம்? மிதிப்போம். என் வில்லை நான் நம்பேன், என் வில்லை நான் நம்பேன், பட்டயம் என்னை இரட்சிப்பதில்லை, என் பட்டயம் என்னை இரட்சிப்பதில்லை. நீரே எங்கள் சத்துருக்களில் நின்று, நீரே எங்கள் சத்துருக்களில் நின்று எங்களை இரட்சித்து, எங்களை பகைக்கிறவர்களை வெட்கப்படுத்துகிறீர். ஆமென். எங்களை பகைக்கிறவர்களை வெட்கப்படுத்துகிறீர். தேவனுக்குள் நித்தம் மேன்மை பாராட்டுவோம், தேவனுக்குள் நித்தமும் மேன்மை பாராட்டுவோம். உமது நாமத்தை என்றென்றைக்கும் துதிப்போம். ஆமென். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆமாம். இன்னைக்கு இந்த வேத பகுதியில் கர்த்தருடைய பிள்ளைகளை முக்கியமாக ஐந்தாவது வசனத்தை நாம் ஒரு நேரம் எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்கலாம். உம்மாலே எங்கள் சத்துருக்களை கீழே விழத்தாக்கி, எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை உம்முடைய நாமத்தினாலே மீதிப்போம். அதனால் இதுதான் இன்றைக்கி முக்கியமான சத்திய வேதத்தின் பகுதி. அல்லேலூயா சொல்லுவோமா? நம்மளை ஆண்டவர் இந்த உலகத்தில் இருந்து எதுக்காக கர்த்தர் வேறு பிரித்தார், எதற்காக தேவன் நம்மளை தெரிந்து கொண்டார் என்றால், நம்முடைய சத்துருக்களை, கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தருடைய நாமத்தினாலே மிதிப்பதற்காக, கர்த்தருடைய நாமத்தினாலே சத்துருக்களை, சாத்தானை மிதிப்பதற்காக. எப்பேற்பட்ட சோதனைகளையும் வேதனைகளையும் போராட்டங்களையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மிதிப்பதற்கு தான், மேற்கொள்வதற்கு தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் இந்த உலக மக்களிலிருந்து நம்மளை வேறு பிரித்து என்ன செஞ்சிருக்கிறாரு? அவருடைய பிள்ளையா நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்துருக்கள்கிட்ட மிதி வாங்கிறதுக்கு அல்ல, சாத்தான்கிட்ட அடி வாங்கிறதுக்கு அல்ல, சத்துருவை மிதிப்பதற்காக. அதுதாங்க 5வது வசனம் என்ன எழுதப்பட்டிருக்கு? உம்முடைய நாமத்தினால என்ன செய்வோம்? மிதிப்போம் அப்படின்னு இருக்கா? அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும், எவ்வளவு சோதனைகள் இருந்தாலும், எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் நீங்கள் சொல்லணும், ஆண்டவருடைய பிள்ளைகள் நாங்கள் எங்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே எங்களுக்கு விரோதமாக இருக்கிற சத்துருக்களை, சாத்தானை மிதிப்போம். அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் இதை வாக்குத்தத்தமாக நமக்கு தம்முடைய சீசர்களுக்கு சொல்லுகிறார். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், கவனிங்க, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், சத்துருவனுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும், சத்துருவனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். சர்ப்பங்கள் தேள்னா அந்த தரையில் ஓடுது பாருங்க, அது ஆண்டவர் குறிப்பிடலை. அதை நம்ம பார்த்தா அடிச்சிருவோம். சத்துரு
தேளு சர்ப்பம் என்று சொல்கிறது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆவிக்குரிய போராட்டம், குடும்பத்தில் வர்ற போராட்டம், உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் வர்ற போராட்டம். ஆண்டுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நமக்கு விரோதமாக இருக்கிற போராட்டங்கள், பாடுகள், சோதனைகள் எல்லாவற்றையும் நாம் மேற்கொண்டு அதிலே நாம் ஜெயம் எடுப்பதற்கு தான் கர்த்தர் நம்மளை அவருடைய பிள்ளைகளாக கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால் ஆண்டுடைய பிள்ளைகளை இன்னைக்கு 44ஆம் சங்கீதத்தை கவனமாக நாம் நீங்கள் 8வது வசனம் முடிய உள்ள வசனங்களை நீங்கள் வீட்டில் போய் படித்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். 6வது வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் வில்லை நான் நம்பேன், என் பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை. என் வில்லுனா என்ன? நம்முடைய பலன், நம்முடைய சுயபலன், நம்முடைய பராக்கிரமம், நம்முடைய அழகு, அந்தஸ்து, பணம், இதை குறிக்கிறது. அதுதான் அங்கே சங்கீதக்காரன் எழுதுகிறார், என் வில்லை நான் நம்பேன், என் பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை. 7வது வசனத்தில் படிக்கலாம், நீரே எங்கள் சத்துருக்களில் நின்று எங்களை ரட்சித்து எங்களை பகைக்கிறவர்களை வெட்கப்படுத்துகிறீர். கரங்களை தட்டுவோமா எல்லாரும்? ஆமென். உங்கள் பலத்தை நம்பி, உங்கள் பராக்கிரமத்தை நம்பி நீங்கள் ஆண்டவரை தேடினீங்கன்னா விட்டுருவார் ஆண்டவர். கர்த்தர் விட்டுருவார். உன் பலத்தை நம்பி, உன் வில்லை நம்பி, உன் பட்டயத்தை நம்பி நின்று ஜெயிச்சு பாருன்னு சொல்லி விட்டுருவார். நம்மளுக்கு பலன் இருந்தாலும், சத்துவம் இருந்தாலும், பட்டயம் இருந்தாலும், யுத்த குதிரைகள் இருந்தாலும் அதையெல்லாம் நம்ம நம்பக்கூடாது. அதெல்லாம் நம்மளை கைவிட்டுரும். அல்லேலூயா. கர்த்தர் தான் நம்மளை நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மளை ரட்சித்து நம்மை பகைக்கிறவர்களுக்கு முன்பாக, அல்லேலூயா, நம்முடைய தலையை நிமிர பண்ணுகிறவர். சொல்லுங்க, நான் என் பணத்தை நம்பலை, என் பராக்கிரமத்தை நம்பலை, என்னுடைய ஆஸ்தி ஐஸ்வர்யத்தை, என் அழகை, என் பலனை நான் நம்பலை. வாயில் வரமாட்டுக்கு பற்றியலா? இன்னும் உங்களுக்கு அந்த உங்கள் சுயபலம் தான் இன்னுங்க நிறைய பேருடைய வாயை திறக்க விட மாட்டுக்கு. அல்லேலூயா. பாருங்க எவ்வளவு, என் வில்லை நான் நம்பேன், என் பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை. அல்லேலூயா. நீரே எங்கள் சத்துருக்களில் நின்று எங்களை ரட்சித்து எங்களை பகைக்கிறவர்களை வெட்கப்படுத்துகிறீர். கைகளை தட்டி நல்லா சொல்லுவார், நீரே நீரே என்று சொல்லணும். ஆயத்திறது நீரே சொல்லுங்க, நீரே நீரே என் கண் கண்ட தெய்வம், நிதம் எனக்கு வழிகாட்டும் தீபம். பாடுங்க எல்லாரும், நீரே என் கண் கண்ட தெய்வம், நிதம் எனக்கு வழிகாட்டும் தீபம். கைதட்டி உம்மை நன்றி உலகில் எவரும் இல்லை, என் உடலும் உயிரும் நீதானையா. சொல்லுங்க, என் உடலும் நீங்களாமா. சொல்லுங்க சொல்லுங்க, அறிக்கையிடுங்க. நீரே என் கண் கண்ட தெய்வம், இதன் எனக்கு வழிகாட்டும் தீபம். பா நன்றி, நீங்கதாப்பா எனக்கு என் வில்லை நான் நம்பேன், என் பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை. உம்மை அன்றி எவரும் இல்லை, உம் துணை அன்றி வாழ ஒரு விருப்பம் இல்லை. அல்லேலூயா.
சொல்லுங்க, என் வில்லை நான் நம்பேன், என் பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை. அல்லேலூயா. அதனால 8வது வசனம் சொல்லுது, தேவனுக்குள் நித்தம் மேன்மை பாராட்டுவோம், உமது நாமத்தை என்றென்றைக்கும் துதிப்போம். கர்த்தருடைய பலத்தை நம்பி இந்த கால வேளையில் வந்திருக்கிற உங்களை கர்த்தாதி கர்த்தர் தம்முடைய வல்லமையினாலே உங்களை பாதுகாத்து உங்களால் சாதிக்க முடியாததை தேவனே சாதித்து காட்டுவார். ரோமர் 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் ரொம்ப தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது, சமாதானத்தின் தேவன் தாமே. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். சீக்கிரமா சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார். உங்களால் முடியாத காரியத்தை, உங்களால் செயல்படுத்த முடியாத காரியத்தை தேவனே நின்று அதை ஜெயமெடுக்க அவர் செயல்படுத்த வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை நமக்கு உங்க காலின் கீழ் போட்டு நசுக்குவார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, முகத்தை பார்த்து சொல்லுங்க, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை நம்ம காலின் கீழ் போட்டு நசுக்குவார். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளை, உங்களை மேன்மையான சந்ததிகளாய் கர்த்தர் நம்மளை பார்க்கிறார். அவர் செய்ய வேண்டிய பொறுப்பு அனைத்தையும் நம்ம கையில் கொடுக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. இந்த நாளில் சத்துருக்களை மிதிப்பீர்கள், சாத்தானுடைய தலையை நசுக்குவீர்கள், எவ்வளவு பிரச்சனையும் இயேசுவின் நாமத்தினாலே ஜெயிப்பீர்கள். அல்லேலூயா. சொல்லுங்க, நாம் யாரு? ஜெயிக்க பிறந்தவர்கள், தோற்க பிறந்தவர்கள் அல்ல, ஜெயிக்க பிறந்தவர்கள். விசுவாச ஓட்டத்தில் குடும்ப சூழ்நிலைகளாக இருந்தாலும், வாழ்வாதாரமாக இருந்தாலும், எதாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே நாம் ஜெயிக்க பிறந்தவர்கள். சொல்லுங்க, சாத்தானை மிதிக்க பிறந்தவர்கள், சத்துருக்களை கீழே தள்ள பிறந்தவர்கள், சத்துருடைய வல்லமைகளை அழிக்க பிறந்தவர்கள். எந்த பில்லி சூனியமோ மந்திரவாதங்களோ நம்மளை மேற்கொள்ள முடியாதபடிக்கு கர்த்தர் நமக்கு அதிகாரமும் பலனும் கொடுத்திருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, அல்லேலூயா, ஆமென். நம்ம காலில் போட்டு மிதித்து நடக்கிறோமே செருப்பு, அது ஒரு நாள் நீங்கள் புதுசாக வாங்கும்போது அந்த பாதரட்ச அந்த செருப்பு எங்கே இருந்தது? எங்கே இருந்துச்சு? தெருவில் இருந்த எடுத்து போட்டு எப்படி போட்டோம்? அது என்ன செய்யுது? செருப்பு கடையில், ஷோகேஸில், பார்சலுக்குள்ளே, கண்ணாடி பெட்டிக்குள்ளே நல்லா அழகாக வச்சுருப்பாங்க. நல்லா அழகாக வச்சுருப்பாங்க. நாம் அந்த செருப்பை விலை கொடுத்து வாங்கிட்டு வந்து தலையில் சுமக்கிறோமா, காலில் போட்டு மிதிக்கிறோமா? சொல்லுங்கள், தலையில் சுமக்கிறோமா, காலில் போட்டு மிதிக்கிறோமா? அப்படித்தான் சாத்தான் உலகத்தில் பளபளப்பாக இருப்பான், படம் எடுத்துக்கிட்டு இருப்பான். அவன் பேரே அழகை. பணத்தை காமிப்பான், பொருளை காமிப்பான், பகட்டை காமிப்பான், ஆடம்பரத்தை காமிப்பான், மாம்ச இச்சையை தூண்டுவான். அதெல்லாம் இயேசுவின் நாமத்தினால தேவ பிள்ளைகளே நம்முடைய காலுக்கு கீழே மிதுகடி மாதிரி வந்துடணும். செருப்பை காலில் போட்டு தான் நம்ம நடக்கிறோம். அதுபோல் இந்த உலகத்தின் ஆமென் ஆசை பாசங்கள், மாம்ச இச்சைகள், அழகு, அந்தஸ்தெல்லாம் நம்முடைய காலுக்கு கீழே வந்துடணும். அதனால தான் அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமா சாத்தானை உங்கள் காலின் கீழ் போட்டு நசுக்குவாராக. கைதட்டி ஆமேன்னு சொல்லுவோமா?
நம்முடைய ஆண்டவர் நம்மை சாத்தானை மிதிக்க தெரிந்தெடுத்திருக்கிறார், சத்துருவை மேற்கொள்ள தெரிந்தெடுத்திருக்கிறார். நாம் எப்படி மேற்கொள்ள முடியும்னா ஆண்டவருடைய வசனத்தின்படி, அவருடைய சத்தியத்தின்படி, அவருக்கு பிரியமான ஆராதனை செலுத்தி அவருடைய பிரமாணங்களை நாம் கை கொள்ளும்போது சத்துரு சாத்தான் நம்முடைய காலுக்கு கீழே வந்துடுவான். அல்லேலூயா. அதாவது 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 51வது வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 51வது வசனம். ஆகையால் தாவீது பெலிஸ்தியன் அண்டையில் ஓடி அவன் மேல் நின்று. யார் மேல நின்றான்? வாயத்திரங்க. யார் மேல நின்றான்? கோலியாத்து மேல நின்றான். கோலியாத்து பெலிஸ்தியர்களுக்கு பெரிய யுத்த வீரன், ராஜச வம்சத்தில் பிறந்தவன், அரக்க வம்சத்தில் பிறந்தவன் வைங்க, பலசாலி. பெலிஸ்தியர்களுக்கு அவன் ஒரு கடவுள் மாதிரி. அவனை இஸ்ரவேல் ஜனங்களை அழிப்பதற்காக மேற்கொள்வதற்காக யுத்தத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க கோலியாத்து என்ற அந்த ராஜசன் 40 நாட்கள் இஸ்ரவேல் மக்களை மிரட்டுறான், பயமுறுத்துறான், காலையிலையும் மாலையிலையும். நீங்க உண்மையான தேவனை வணங்கினா உங்களில் ஒருவனை தெரிந்தெடுத்து என்னிடத்தில் அனுப்புங்க, அவன் என்னை ஜெயிச்சிட்டா நாங்க எல்லாரும் உங்களுக்கு அடிமை, நான் அவனை ஜெயிச்சிட்டா நீங்க எல்லாரும் எங்களுக்கு அடிமைன்னு சொல்லி ஒரு சபதம் போடுறான். சபதம் போடுறது மட்டுமல்ல, காலையிலையும் மாலையிலையும் தேவனுடைய நாமத்தை அவன் தூஷிக்கிறான், கர்த்தருடைய நாமத்தை அவன் தூஷிக்கிறான். 40வது நாள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தாவீது என்ற இளைஞன் அங்கே வந்தான். அந்த கோலியாத்துக்கு முன்பாக அவன் எதிர்த்து நின்று அவனை கவன்கல்லால் அவன் நெத்தியை அடித்து உடைச்சு அவனை கீழே விழ வைத்து தாவீது ஓடி அவன் மேலே நின்றான் இருக்கு. அப்படித்தானே இருக்கு. தாவீது ஓடி அவன் மேலே நின்று அவன் பட்டயத்தை உருவி, ஏன்னா தாவீது கையில் பட்டயம் கிடையாது, உலக பிரகாரமான பட்டயம் கிடையாது, அவன்கிட்ட இருந்த பட்டயம் கர்த்தருடைய நாமம் மட்டும்தான், கர்த்தருடைய நாமம் மட்டும்தான் அவன் கையில் இருந்தது. பட்டயத்தை உருவி கோலியாத்தின் தலையை வெட்டி எருசலேமுக்கு கொண்டு போனான். அல்லேலூயா சொல்லுவோமா? தேவ பிள்ளைகளே, எவ்வளவு சோதனை போராட்டங்கள் உங்களுக்கு இருந்தாலும், எவ்வளவு கடன் பிரச்சனை நோய் பிடிகள் இருந்தாலும், எவ்வளவு அலைச்சல் உங்களுக்கு விரோதமாக இருந்தாலும், ஆண்டுடைய பிள்ளைகள் விசுவாசத்தோடு நீங்கள் அதை எதிர்த்து நின்று இயேசுவின் நாமத்தை நீங்கள் அறிக்கையிட தேவாதி தேவன் உங்களை சத்துருக்களை மிதிக்க வைப்பார், சாத்தானை ஜெயிக்க வைப்பார். எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தர் நமக்கு தோல்வியே அல்ல, ஜெயத்தையே நமக்கு கட்டளையிட தேவன் வல்லவராக இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா, ஆமென். அதனால் இன்று தேவ பிள்ளைகள் இந்த காலங்களில் சோர்ந்து போகாதபடி கர்த்தர் நம்மளை எதற்காக தெரிந்தெடுத்தார்னு சொல்லி முதலாவது அறிந்து நம்முடைய கால்களை கைகளை திடப்படுத்த வேண்டும். மனிதர்களோடு யுத்தம் பண்ண அல்ல, சத்துருக்களோடு, சாத்தானோடு, அந்தகார லோகாதிபதியோடு நாம் யுத்தம் பண்ணுவதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஏசாயா 41:15 வசனம். ஏசாயா 41. போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான
பற்களுள்ள யந்திரமாக்குகிறேன். இதோ உன்னை போரடிக்கிறதுக்கு புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குறேன். யார் சொல்றா? கர்த்தர் சொல்றாரு. இது நீ மலைகளை மிதித்து நொறுக்கி, மலைகளை என்ன செய்வா? மலையை போல பிரச்சனைகளை மிதித்து நொறுக்கி நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். ஆமென். ஆமென். யாராருக்கு விளங்குது? இதோ உன்னை போரடிக்கிறதுக்கு தேவ ஜனத்தை தான் பதில் சொல்றாரு ஆண்டவர். இதோ உன்னை போரடிக்கிறதுக்கு புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குவே. நீ அவைகளால் மலைகளை மிதித்து குன்றுகளை பதருக்கு ஒப்பிடுவாய். கைதட்டுமா? யாராருக்கு விளங்குது? ஆமென். கை தட்டும் போது கை தட்டுங்க. ஆமாம், கை தட்டும் போது கை தட்டுங்க. ஆமாம், ஆண்டவர் அப்போ தான் சந்தோஷப்படுவார். அல்லையா சொல்லுவோமா? ஆமாம், ஆண்டுடைய பிள்ளைகள் நம்ம எப்போதும் விசுவாச அறிக்கையை பலமாக செய்ய வேண்டும். மலைகளை மிதிக்கும் அபிஷேகம், நீ பெற்ற அபிஷேகம், நீ பெற்ற ரட்சிப்பு, நீ பெற்ற ஞானஸ்தானம் சாதாரணமானதல்ல. மலைகளை மிதிப்பதற்காக. ஏதோ சின்ன தொழில் ஆசீர்வாதம் தடை வந்த உடனே, தொழில் ஆசீர்வாதம் குறைஞ்ச உடனே அப்படியே தொட்டா சினிக்கு மாறி சோர்ந்து போய் படுக்கிறதுக்கு உங்களை என்னையும் தெரிந்து கொள்ளவில்லை. சின்ன சின்ன காரியத்திற்கும் சோர்ந்து போய் அசந்து உட்கார்ந்து வாழ்க்கையில் அதிருப்தி அடைவதற்கு நம்மளை தெரிந்து கொள்ளவில்லை. தேவன் மலைகளை மிதிக்கவும் குன்றுகளை பதறுக்கொப்பாக்கவும், அல்லேலூயா, மலைகளை மிதிக்க நம்மளை தெரிந்திருக்கிறார். அதான் அபிஷேகம். அபிஷேகம் பெற்றவங்க நல்லா கவனிக்கணும். உங்க மேல இருக்கிற அபிஷேகம் அது மலைகளை மிதிக்கிறது, குன்றுகளை பதருக்கு ஒப்பாக மாற்றுவதற்காக. அது எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் போராட்டங்கள் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே நாம் அதை ஜெயமெடுக்க வேண்டும். ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை, ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை. ஜெபிக்கிறவர்கள், வேதம் வாசிக்கிறவர்கள், அதிகாலை எழுந்து ஆராதனை செலுத்துகிறவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகளை அவர்கள் வாழ்க்கையிலே ஜெயம் பெறுவார்கள். அல்லேலூயா. நம்முடைய தேவன் சத்துருக்களை சாம்பலை போல சேற்றை போல மிதிக்கிறவர். சாத்தானுடைய வல்லமைகளை மேற்கொள்ள நமக்கு பலன் கொடுக்கிறவர். ஆவிக்குரிய வாழ்க்கையில வர வர கர்த்தருடைய பிள்ளைகள் வளர்ந்துகிட்டே வரணும், ஆர்வமா வளரணும். நம்முடைய தேவன் யாரை அழைக்கிறாரோ அவர்களை பராக்கிரமசாலியா மாற்றுவார். ஏசாயா 41:25 வசனத்தை நாம் வாசிக்கலாம். 41 அதிகாரம் 25 வசனம். நான் வடக்கே இருந்து ஒருவனை எழும்ப பண்ணுவேன். கவனிங்க, நான் வடக்கே இருந்து ஒருவனை எழும்ப பண்ணுவேன். அவன் வருவான். சூரியோதய திசையிலிருந்து என் நாமத்தை தொழுது கொள்ளுவான். கவனிங்க, சூரியோதய உதிக்கிற திசையிலிருந்து என் நாமத்தை தொழுது கொள்ளுவான். அவன் வந்து அதிபதிகளை சேற்றை போலவும், கவனிங்க, அதிபதிகளை சேற்றை போலவும், குயவன் களிமண்ணை மிதிப்பது போலவும் மிதிப்பான். அல்லேலூயா. அல்லேலூயா. வடக்குன்னு சொல்றது வடதுருவம், தேவனுடைய பர்வதம், தேவனுடைய பர்வதம். கிழக்கே இருந்து சூரியன் உதயமாகிறது சொன்னா நீதியின் சூரியனாகிய ஆண்டவராகிய இயேசு. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அல்லேலூயா. நான் வடக்கே இருந்து ஒருவனை எழும்ப பண்ணுவேன். அவன் அதிபதிகளை எப்படி மிதிப்பானா? சேற்றை போல மிதிப்பானா? அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஒருவனை எழுப்பினால், கர்த்தர் ஒருத்தியை எழுப்பினார், அவர்கள் பராக்கிரமம் செய்வார்கள். தேவன் உங்களை இந்த பாம்பன் பகுதியில், இந்த தீவுக்குள்ள, தங்கச்சி மடத்தில், இந்த தீவு பகுதியில் தேவன் உங்களை எழுப்பியிருப்பார் என்று சொன்னால் நீங்கள் சத்துருக்களை மிதிக்கிறவர்களாக இருப்பீர்கள்.
சாத்தானை ஜெயிக்கிறவர்களா இருப்பீர்கள். பிரச்சனையை கண்டு சோர்ந்து போக மாட்டீர்கள். சோதனையை கண்டு பயப்பட மாட்டீர்கள். பாடுகளுக்கு அஞ்ச மாட்டீர்கள். நம்முடைய தேவன் விதைக்காத இடத்துல அறுக்கிறவன். அல்லேலூயா. இல்லாததை இருக்கிறதை போல அழைக்கிறவர். உங்க வாழ்க்கையில தேவ பிள்ளைகளே, நீங்க எதையெல்லாம் இழந்து இல்லை என்று ஆமென் ஏங்குகிறீர்களோ அதையெல்லாம் ரெட்டிப்பாய் மகிமையாய் ஆமென் மகிமையாய் மாற்றுகிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, உங்களை அழைத்த தேவன் உங்களை கோழையா பார்க்கல, பராக்கிரமசாலியா பார்க்கிறார். எரேமியா 20:11 எரேமியா தீர்க்கதரிசி சொல்றான், கர்த்தரோ என்னோடு கூட பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறார். என்னை எதிர்க்கிறவர்கள் என்னை மேற்கொள்ள முடியாதுன்னு சொல்றான். கர்த்தர் எரேமியாவை பார்த்து சொல்றார், எரேமியாவே நீ சின்ன பிள்ளைன்னு சொல்லாத, பேச அறியாதவன்னு சொல்லாத, இதோ உன்னை இரும்பு தூணும் வெங்கல அலங்கவுமாய் மாற்றுவேன்னு சொல்லுகிறான். தேவன் நம்மளை அழைத்ததென்று உண்மை என்று நீங்கள் விசுவாசித்தால் கர்த்தருக்காக இரும்பு தூணா நிற்க வேண்டும், வெங்கல அலங்கமா நிற்க வேண்டும். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் என்று விசுவாசிக்க வேண்டும். என்னை கொண்டு சபைகளை கட்டுவார், என்னை கொண்டு ஆத்துமாக்களை ரட்சிப்பார், என்னை கொண்டு நான் இருக்கிற அந்த ஏரியா முழுவதும் இருக்கிற அந்தகார லோகாதிபதியை அழித்து நிர்மூலமாக்குவார். நான் ஒரு ஜெயக்கொடியை பிடித்திருக்கிறேன். ராஜாதி ராஜா, சர்வ வல்லவர். ஆமென். என்னை சத்துருக்களை மிதிக்க, சாத்தானை ஜெயிக்க கர்த்தர் எனக்குள்ளே பராக்கிரமசாலியா இருக்கிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, சகரியா 4:7 எழுதப்பட்டிருக்கு, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ என்ன செய்ய, சமபூமியா போன்னு எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? பெரிய பர்வதம், பெரிய பிரச்சனை. ஐயா, என் புருஷன் ஒரு பெரிய பர்வதம் போல நிற்கிறான், என் மனைவி ஒரு பர்வதம் போல நிற்கிறான், என் பிரச்சனைகள் பர்வதம் போல இருக்கிறது. பயப்படாதே. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய், நீ சமபூமியாவாய். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. கொஞ்சம் வலது கை யோசித்து சொல்லுங்க, பெரிய பர்வதமே, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். உங்க பேரை சொல்லுங்க, உங்க பேரை சொல்லுங்க. எனக்கு முன்பாக நீ என்ன செய்வ, சமபூமியாவாய். பெரிய பர்வதம் போல பிரச்சனைகள், போராட்டங்கள் எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால நான் ஜெயம் எடுப்பேன். இயேசுவின் நாமத்தினால ஜெயம் எடுப்பேன். 2024 நான் ஜெயம் எடுப்பேன். அல்லேலூயா. நான் ஜெயம் எடுப்பேன். சொல்லுங்க, வாயத்திறன் சொல்லுங்க, ஜெயம் எடுப்பேன். நிறைய கடன் வாங்கி தொழில்களை எடுத்திருக்கிறீங்க, வியாபாரங்கள், தொழில்கள், இதெல்லாம் எப்படி நம்ம பட்டயத்தினால முடியாது, நம்ம வில்லுனால முடியாது, நம்முடைய பலத்தினால முடியாது. நம்மளுக்கு ஒரு சின்ன மலேரியா காய்ச்சல் வந்தால் உளுந்து படுத்துருவோம், கால்கையில் விளைவினை வந்தால் உளுந்து படுத்துருவோம். நம்முடைய பராக்கிரமத்தினால முடியாதுன்னு சொல்லுங்க. என் தேவனுடைய பலத்தினால நான் ஜெயம் எடுப்பேன். என் தேவன் சத்துருக்களை மிதிக்க, சேற்றை போல சாம்பலை போல மிதிக்க, ஜெயமுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ கர்த்தர் அழைத்திருக்கிறார். நீ கோழையா இருப்பதற்கு, அடிமையா இருப்பதற்கு. அல்லேலூயா. ஐயோ, நல்ல வீட்டை நான் வித்துட்டேனே, நான் என்ன செய்யறது? ஆமென். உனக்கு நல்ல வீடா இருக்கலாம், ஆண்டவர் அதை விட நல்ல வீட்டை வச்சிருப்பார். கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் பெரிது.
கர்த்தர் வைத்திருக்கிற மேன்மை பெரிது. அதனால கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையே நோக்கி பாருங்க. கர்த்தர் நம்ம நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா. பர்வதம் போல பிரச்சனைகளை கண்டு சோர்ந்து போகாதீர்கள். அல்லேலூயா. நம்மை விட பெரிய பெரிய பணக்காரர்கள், பெரிய பெரிய மாட மாளிகை கூட கோபுரத்தில் இருக்கிறாங்க. ஆள் பழத்தோடு தோல் பழத்தோடு இருக்கிறார்கள். நாம சாதாரண ஆட்கள் என்று நீங்க நினைக்காதீர்கள். உலகத்தில் இருக்கிறவனில் உங்களுக்குள்ள இருக்கிற நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பெரியவர். தேவ பிள்ளைகளே, நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். வாயை திறந்து நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க, எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 30வது வசனம் படிக்கலாம். என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 30வது வசனம். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, கவனி, அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்ளுவோம், அந்த நாட்டை சுதந்தரித்துக் கொள்ளுவோம், நாம் அதை எளிதாய் செய்து கொள்ளலாம் என்றான். இதெல்லாம் இவனுடைய அறிக்கை எப்படி இருக்கு? மற்ற பேருடைய அறிக்கை எப்படி இருக்கு? படிங்க அடுத்த வசனம். அவனோடு கூட போய் வந்த மனிதரோ, அவனோடு கூட தேசத்தை சுத்தி பார்க்க போயிட்டு வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மாலே கூடாது. இதெல்லாம் என்ன சொல்றாங்க? 10 பேர் சொல்றாங்க, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மனால கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கலும் பலவான்கள் என்றார்கள். 30வது வசனத்துல காலேப் என்ன சொல்றான்? நாம் போய் அந்த தேசத்தை எளிதா பிடிச்சுக்கலாம். அதான் விசுவாசம். ஐயோ, இந்த சோதனையை, இந்த பாடுகளை, இந்த உபத்திரவங்களை நான் கடக்க முடியாதோன்னு நீங்க நினைக்கலாம். காலேபு சொல்றான், அவன் எப்படிப்பட்ட ராட்சசனா இருந்தாலும் சரி, எவ்வளவு பலசாலியா இருந்தாலும் சரி, நாம அவர்களை எளிதாக செஞ்சிடலாம், பிடித்து கொள்ளலாம், ஜெயித்திரலாம் அப்படின்னு சொல்றான். இப்போ பாருங்க, அவிசுவாசப்பட்ட 10 பேரும் அந்த சந்ததிகளும் வனாந்தரத்தில் மடிஞ்சு போனாங்க. ஆனால் காலேப்பு யோசுவாவும் கானான் தேசத்தை பிடித்து அதை பங்கிட்டார்கள். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த நாட்களில் கர்த்தர் கோழையவும் ஏழையவும் எதுக்கெடுத்தாலும் தாழ்வான வார்த்தை, எதுக்கெடுத்தாலும் சோர்வான வார்த்தை, எதுக்கெடுத்தாலும் அதிருப்தியான வார்த்தையை, அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுகிறவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் பரலோகத்துக்கெல்லாம் நுழைய முடியாதுன்னு பைபிளில் எழுதப்பட்டிருக்கு. நாம் எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் பயப்படக்கூடாது. அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலையும் தேவ பிள்ளைகள் தைரியமாக இருக்க வேண்டும், தைரியமாக இருக்க வேண்டும், பராக்கிரமசாலிகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. உலகத்தில் இன்றைக்கு பலவிதமான சூழ்நிலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. தேவ ஜனங்கள் இந்த நாளில் தைரியம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா, ஆமென். தானியேல் 2ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் வசனம் 31வது வசனமா படிங்க. நேபுகாத்து நேச்சார் ஒரு கனவு காங்குறான் பாருங்க. ராஜாவே, நீர் ஒரு பெரிய சிலையை கண்டு, நீர் பெரிய ஒரு கனவு காங்குறான். நேபுகாத்து நேச்சார் என்ற ஒரு ராஜா. தேவ பிள்ளைகளே, நேபுகாத்து நேச்சார் என்ற ராஜா ஒரு பெரிய ஒரு கனவுல ஒரு பெரிய சிலையை பார்க்கிறான். பெரிய சிலை. அவனே ஒரு வல்லரசு ராஜா, அநேக நாடுகளை பிடிச்சு ஆண்டுகிட்டு இருக்கிறான்.
127 நாடு பிடித்து அவன் அரசாண்டுகிட்டு இருக்கான். அவன் படுத்து கிடக்கும் போது அவனுக்கு ஒரு சொப்பனம் வருது. அந்த சொப்பனத்தில் ஒரு பிரகாசமான ஒரு பெரிய சிலையை பார்க்குறான். சிலையை பார்த்து அவன் கலங்கி போற சூழ்நிலையில அங்க வாசிக்கலாம். நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர். நீர் பெரிய சிலையை கண்டீர். அந்த பெரிய சிலை மிகுந்த பிரகாசம் உள்ளதா இருந்தது. அந்த பெரிய சிலை மிகுந்த பிரகாசம் உள்ளதா இருந்தது. அது உமக்கு எதிரே நின்றது. அது உமக்கு எதிரே நின்றது. ரூபம் பயங்கரமா இருந்தது. அந்த சிலை எப்படி இருந்துச்சா? பயங்கரமா. சிலை எப்படி இருந்துச்சா? நீ பாத்தியில நடுவு சிலை கட்டி வச்சிருக்காம பெரிய பெரிய சிலையில. அல்லேலூயா. ஆம், 100 அடி 200 அடி 60 அடி 50 அடின்னு சொல்லி பெரிய பெரிய சிலைகளை வச்சு அது கையில் அருவாளை கொடுத்து அதில் மேலே பல்லு வாயை நீட்டி வச்சு பயங்கரமாக பயங்காட்டு நாங்கள் தான் அல்லேலூயா அப்படின்னு பெரிய சிலையை பார்க்குறான். மிகவும் பயங்கரமாக இருந்தது அந்த சிலை. கலங்கி போகிறா, என்ன இவ்வளவு இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு சிலை. அடுத்தது அந்த சிலையின் தலை, அந்த தலை பசும் பொன்னும். அந்த தலை எப்படி இருந்துச்சு? பசும் பொன்னும். பசும் பொன்னும். அதன் மார்பும் அதன் புயங்களும் வெள்ளியும். அதன் மார்பும் புயங்களும் வெள்ளியும். அதன் வயிறும் அதன் தொடையும் வெண்கலமும். அதன் வயிறும் அதன் தொடையும் வெண்கலமும். அதன் கால்கள் இரும்பும். அதன் கால்கள் இரும்பும். அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமா இருந்தது. இங்க பாருங்க, பயங்கரமான சிலையை பார்க்குறான். தலை எப்படி இருக்கு? தங்கமா இருக்கு. புயமும் மாறும் எப்படி இருக்கு? வெள்ளியா இருக்கு. வயிறும் தொடை எப்படி இருக்கு? வெண்கலமா இருக்கு. கால் இரும்பா இருக்கு. பாதம் எப்படி இருக்கு? களிமண் இரும்பா இருக்கு. பார்த்துக்கிட்டே இருந்து பிரமிச்சு நிற்கிறான். அந்த நேரத்தில் என்ன நடக்குது? நீர் பார்த்து கொண்டு இருக்கையில் கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. ஒரு கல்லு பெயர்ந்து உருண்டு வந்தது. அது அந்த சிலையை, கவனிங்க, அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணுமாகி அதன் பாதங்களில் மோதி, இரும்பும் களிமண்ணுமான அந்த பாதங்களிலே மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆண்கள் பகுதியில் எப்படி என்ன மோதிச்சு வந்து இப்போ? ஒரு கல் அல்ல, கையால் பேர்க்கப்படாத ஒரு கல். கையால் பேர்க்கப்படாத கல். மனுஷ சித்தத்தின்படி, புருஷனுடைய சித்தத்தின்படி, மாம்ச சித்தத்தின்படி பிறவாமல் தேவனால் பிறந்த தேவகுமாரனாகிய ஜீவனுள்ள கல். ஜீவனுள்ள கல்லு மலையிலிருந்து உருண்டு வந்து அந்த இரும்பும் களிமண்ணுமான அந்த சிலையின் பாதத்திலே மோதியது. அது நொறுங்கி தவிடுபொடியாகி கோடை காலத்திலே பறக்கிற பதரை போல் மாறியது. அல்லேலூயா சொல்லுவோமா? புரியுதா? இப்ப 44வது வசனத்தை படிங்க, அதுக்குள்ளுடைய விளக்கம் முடியும். ரொம்ப அருமையா இருக்கு. அந்த ராஜாக்களின் நாட்களிலே, அந்த கடைசி நாட்களிலே, அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன், கவனிங்க, நாம வாழ்ற இந்த கடைசி நாட்களா நடக்க போகுது. பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யம், கவனிங்க, என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேற ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல், கவனிங்க, ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் அந்த இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் பார்த்தீரே. அப்படியே அது அந்த கல்லு ராஜ்யங்கள் எல்லாம் நொறுக்கி, அந்த உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானே என்றென்றைக்கும்
என்றென்றைக்கும் அந்த கல்லு பெரிய பர்வதமாகி பூமியை நிரப்பி ஆண்டு கொள்ளும். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டுடைய பிள்ளைகளை, உலகத்தில் நீங்கள் பார்க்குற பெரிய பெரிய பர்வதம் போல சோதனைகள் போராட்டங்களை எல்லாம் அடித்து நொறுக்கி அதையெல்லாம் தவிடுபடியாய் மாற்றக்கூடியவர் தான் நம்முடைய ஆண்டவர். கரங்களை தட்டுவோமா? அல்லேலூயா. வேதத்தை நல்லா நீங்கள் கவனித்து ஆராய்ஞ்சேன். அதுதான் உங்களுக்கு இந்த சத்தியத்தை ஆவியானவர் வெளிப்படுத்த ஏவுகிறார். சும்மா போனால் பிதாசத்தை போட்டான், கொட்டாய் விடும்போது ஒரு குருசை போட்டான், அப்படி அல்ல. ஏதாட்டு சோதனை வரும்போது கோடாங்கி குறிகாரனை பார்த்தா, அப்படி அல்ல. எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லேலூயா நம்மை அழைத்த தேவன் மலைகளை மிதிக்கிற அபிஷேகத்தை நம்ம மேல வைத்திருக்கிறார். குன்றுகளை பதறாக்கக்கூடிய அபிஷேகத்தை நமக்குள்ள வைத்திருக்கிறார். நீ எழும்ப வேண்டும். இன்னும் பெயர் கிறிஸ்தவனா இருக்கக்கூடாது. இன்னும் பெயர் கிறிஸ்தவனா இருக்கக்கூடாது. இன்னும் அஞ்ஞானியா இருக்கக்கூடாது. நம்முடைய தேவன் பெரியவர். அல்லேலூயா. அல்லேலூயா. சாதாரணமல்ல. மேடுகளை மிதிப்பாய். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். உபாகமம் 33:29வது வசனம். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், நீ பாக்கியவான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே. உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும், உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும், உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவர்கள் மேடுகளை மிதிப்பாய். அவர்கள் மேடுகளை அவர்கள் தலையில நீ மிதிப்பாய். சொல்லுங்க அல்லேலூயா. அதான் சத்தியம். நம்ம விசுவாசத்தின் அளவின்படி தான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். இயேசுவை நீ சின்னவரா பார்த்தியன்னா அவர் சின்னவர் தான். அவரை பெரியவரா பார்த்தா அவர் பெரியவர். விசுவாசத்தின் அளவின்படி தான் நம்மளை. எவ்வளவு அருமையா மோசே ஜனங்களை சொல்றாரு, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகம், நான் உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும், உனக்கு மகிமை கர்த்தரே உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமா இருக்கிறார். ஆமென். சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள். அடங்குவார்களா இல்லை எழும்புவார்களா? அடங்கி போவார்கள். நீ அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் அப்படின்னு. அப்படின்னா என்ன? அவங்க தலைக்கு அவர்கள் தலையே நீ மிதிப்ப. சொல்லுங்க அல்லேலூயா. அதுக்கு தான் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். ஏதோ வந்தோம் ஒரு ஏதோ கதை கேட்டோம்னு நினைச்சக்கூடாது. ஆமாம், சொல்லுவாங்கல்ல, உலகத்தார் சொல்லுவாங்க, ஏட்டு சுரக்கா கூட்டுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏட்டு சுரக்கா இல்லை, ஜீவனுள்ள சத்தியம். சத்தியத்தை கேட்டால் பலன் அடையணும். விசுவாசத்தில் பலன் அடையணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிள்ளைகள் பலன் அடையணும். சபையில் ஆண்டவருடைய சமூகத்தை ஆர்வமாக தேடணும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்லை, ஞாயிற்றுக்கிழமை அனுதினம் சுமக்கிற கழுதைகளாக மாறணும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சுமக்கிற கழுதையாக இருக்கக்கூடாது. அனுதினம் அதிகாலையில் ஆண்டவரை தேடணும், மாலை வேளையில் தேடணும். அது இந்த காலங்கள் ஆண்டவருடைய பாடுகளை, அவருடைய அன்பை தியானிக்கிற காலங்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் அதிகாலையில் எழுந்து வாக்கிங் மாதிரி நடந்து வந்து தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ண பழகணும். அல்லேலூயா. வேதத்தை இன்பமாக ரசித்து வாசிக்கணும். வரும் நாட்களில் சபை வளர்ந்து பெருகணும். சபை வளர்றதுன்னா உங்கள் குடும்பம் வளருதுன்னு அர்த்தம். ஆமென். அல்லேலூயா. ஆண்டுடைய பிள்ளைகளே, தென்கொரியா தேசத்தில் பாலியாங்கி ஷோ நடத்துகிற அந்த ஐயா இறந்துட்டாங்க இப்போ கர்த்தருக்குள்ள. அந்த சபையில் ஐஸ்வர்யவான்கள் மட்டும் 2000க்கு அதிகமான குடும்பங்கள் இருக்கிறாங்களாம். ஐஸ்வர்யவான்கள், ஏழையாக இருந்து உயர்த்தப்பட்டவர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உலகத்திலே ஒரு பெரிய கிறிஸ்தவ ஆலயம் அங்கே தான் இருக்குது.
லட்சக்கணக்கான மக்கள் கூடி ஆராதிக்கிறாங்க. தேவ பிள்ளைகள் சத்தியத்தை கேட்டு சத்தியத்துக்குள்ளே உயிரடைஞ்சல்னா நீங்கள் ஐஸ்வர்யவான்களா கனவான்களா கர்த்தர் உங்களை சபையில் ஜீவனுள்ள தூண்களா கல்களா கர்த்தர் உயர்த்துவார். கரங்களை தட்டி ஆமீன் சொல்லலாமா? கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அவங்க அடங்கி போவாங்க. கர்த்தருக்குள்ள வைராக்கியமாக இருந்தா பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு மக்கள் சத்துருக்கள் அநேக விசுவாசிகளை கேலி செய்கிறார்கள். சங்கீதம் 42 3வது வசனத்தில் தாவீது சொல்லுகிறார், உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்ன செய்றாங்க? பரிகாசம் பண்ணுகிறார்கள். அந்த வசனத்தை படிக்கலாம். 3வது வசனம், உன் தேவன் எங்கே என்று, உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால், அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. பார்த்தீங்களா? அப்படித்தானே சில பேர் இருக்கிறீங்க. சொல்லுங்க ஆண்டவரே, நான் சபைக்கு தான் வர்றேன், ஆராதனைக்கு தான் வர்றேன், ஆனால் ரட்சிக்கப்படாத ஜனங்கள் என்னப்பா நீ ஆண்டவரைத்தானே தேடுற, என்னம்மா நீ ஆண்டவரைத்தானே தேடுற, உனக்கா இந்த சோதனை வேதனை என்று, உன் தேவன் எங்கே என்று நாள்தோறும் சில வேளையில் உங்களை கேட்குறாங்களா? சொல்லுங்க அல்லேலூயா. தாவீது சொல்றான், கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. சொல்லுங்க அல்லேலூயா. அதுக்கு பிறகு தாவீது சொல்றான், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் தியங்குகிறாய், கர்த்தரை நோக்கி காத்திரு, அவரால் உனக்கு என்ன வரும்? ரட்சிப்பு வரும். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க அநேக மக்கள் ஆண்டவருக்குள்ள ஒரு வைராக்கியம் இல்லாதனால, வேத வசனத்தை வாசிக்காதனால, சத்திய வசனத்தை தியானிக்காதனால, தேவ சமூகத்தில் இருந்து ஜெபிக்காதனால, ஆராதனை ஒழுங்குமுறைகளை பின்பற்றாதனால, பக்தி வைராக்கியம் இல்லாதனால, கை கெட்டுனது வாய் கெட்டாதபடி அநேக பிள்ளைகள் ஏமாறுறாங்க. ஆண்டுடைய பிள்ளைகளை நம்மளை ஏமாறுறதுக்கு அழைக்கலை. அல்லேலூயா. கோழைகளா ஏழைகளா இருக்க நம்மளை அழைக்கலை, மேன்மையான சந்ததிகளாக இருக்க தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. கொஞ்ச காலம் இந்த உலகத்தில் நம்ம பாடுபட்டாலும் அதற்கு பின்னவு கர்த்தர் உங்களை மற்றவர்களுக்கு மேன்மையான சந்ததியாக அநேகருக்கு உங்களை ஆசீர்வாதமாக இருக்கும்படி கர்த்தர் அழைத்திருக்கிறார். மீகா 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். மீகா 7ஆம் அதிகாரம் எழுதி வச்சுக்கோங்க. 7ஆம் அதிகாரம் கேட்கிறாங்க, உன் தேவன் எங்கே என்று கேட்கிறார்கள். உன் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று, உன் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று என்னோட சொல்லுகிற என் சத்துருவானவள், கவனிங்க, என்னோடு சொல்லுகிற என் சத்துருவானவள் அதை பார்க்கும்போது வெட்கம் அவளை மூடும். ஹல்லேலூயா. என் கண்கள் அவளை காணும். இனி வீதிகளின் சேற்றை போல மிதிக்கப்படுவாள். அதெல்லாம் வீதிகளில் சேற்றை போல என் சத்துரு மிதிக்கப்படுவாள். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. யாருக்கு விளங்குது? அல்லேலூயா. அம்மா விளங்குதா? புரியுதா? மாதிரி நீ பார்க்குறிய? அல்லேலூயா. உங்களை மிதிக்கிறது தான் அழைச்சிருக்கிறார். சத்துருக்களின் மேடுகளை மிதிப்பீர்கள். 2 காலையும் சொல்லுங்களேன், கை வச்சு 2 கையை வச்சு, என் காலை அதுக்கு தான் ஆண்டவர் படைச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு தானே படைச்சிருக்காரு. பயப்படாதீங்க. காலில் இருக்கிற பலவீனமெல்லாம் நீங்கி கர்த்தர் இரும்பு தூணை போல மாற்றுவார், பெண்களை அலங்கமாக மாற்றுவார். என்ன தம்பி, உங்களை ஆண்டவர் எதுக்காக தெரிஞ்சிருக்கிறார்? அல்லேலூயா. இஸ்ரவேலையா சொல்லுங்க, எதுக்காக கர்த்தர் உங்களை தெரிஞ்சிருக்கிறார்? அல்லேலூயா. சத்துருக்களை மிதிப்பதற்காக. சாதாரணமாக இல்லை, லல்குன்னு சேர்த்த போட்டு மிதித்தது போல மிதிக்கிறதுக்காக கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். என்ன, எப்போது உங்கள் காலை தொட்டு ஜெபம் பண்ணுங்க. என்ன, கர்த்தர் நம்மளை மேன்மையாக பார்க்குறார். 8வது வசனம் படிக்கிறாம. 8வது வசனம் மீகா 7:8. என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. அவன் எனக்கு விரோதமா சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்து
எழுந்திருப்பேன். நான் விழுந்தாலும் சொல்லுங்க, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். இது பாருங்க, அல்லேலூயா சொல்லுவோமா? என் சத்துருவே எனக்கு விரோதமா பெருமை பாராட்டாத, அப்படி சொல்லுவீங்களா? சத்துருவே மனுஷனை பார்த்தல்ல, சோதனையை பார்த்து சொல்லணும், கஷ்டத்தை பார்த்து சொல்லணும், துன்பத்தை பார்த்து சொல்லணும், பாவத்தை பார்த்து சொல்லணும். என் சத்துருவே எனக்கு விரோதமா என்ன செய்யாத, சந்தோஷப்படாத. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருள இருந்தா கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பாரு. சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் வர வர கர்த்தருடைய வசனத்துக்குள்ள என்ன செய்யணும்? மகிமையாய் வளரணும். சொல்லுங்க அல்லேலூயா. வசனத்தை அறிக்கையிடணும். தேவ வசனத்தை வாயை திறந்து சொல்லணும். எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து கர்த்தர் சொல்றார், மனுபுத்திரனே இந்த எலும்புகள் உயிரடையுமான்னு கேட்கிறார். பள்ளத்தாக்கு எங்கும் எலும்புகள் உலர்ந்து போய் நாரி கிடக்கிறது. கைதனியா கால் தனியாக திரளா நிரம்பி கிடக்குது. அந்த எலும்புகளை சுற்றி, அந்த பள்ளத்தாக்கை சுற்றி எசேக்கியேலை நடக்க சொல்றார் தீர்க்கதரிசி ஆண்டவர். அவன் அப்படியே ஆச்சரியப்படுறான். ஐயோ, இது என்ன உலர்ந்து போய் கிடக்கு, கைகாலெல்லாம் தனித்தனியாக கிடக்கு, மண்டவோடு தனியாக கிடக்கு. உலர்ந்த எலும்புகளுக்குள்ள கொண்டு விட்டுட்டாரு ஆண்டவர். கர்த்தர் கேட்கிறாரு, மனுபுத்திரனே இந்த எலும்புகள் உயிரடையுமா? அவனால நம்ப முடியல. இன்னைக்கு இந்த சத்தியத்தை உங்களால நம்ப முடியல. உள்ளக்குள்ள பேய் சொல்லுது, அது எப்படி நடக்கும், அது எப்படி ஆகும்? கர்த்தர் சொல்றாரு, அல்லேலூயா, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றாரு, இந்த எலும்புகளுக்கு என்ன செய்ய? தீர்க்க தரிசனம் சொன்னா என்ன அர்த்தம்? இந்த சத்தியம் தீர்க்க தரிசனம். தீர்க்கம் சொன்னா தீர்க்கமா நிறைவேறக்கூடிய சத்தியம், தீர்க்கமாய் நிறைவேறக்கூடிய தீர்க்க தரிசன சத்தியம். அல்லேலூயா. இப்ப எசேக்கியேல் 37:7 வசனப்படி, எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. வார்த்தையை சொல்லணும், அதான் சத்தியம். கர்த்தர் சொன்னபடி இந்த சத்தியத்தை உன் வாயினால தேவ பிள்ளையே நீ அறிக்கையிடு. அநேக ஜாதிகளுக்கு நான் கடன் கொடுப்பேன், கடன் வாங்க மாட்டேன் என்று அறிக்கை செஞ்சுக்கிட்டே இரு. ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, சொல்லிக்கிட்டே இரு. அல்லேலூயா. எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். தேவனுடைய சத்தியத்தை சொல்லு. அன்னைக்கு வேர்கோட்டில் இருக்கும்போது எல்லா தொழிலை இழந்து, ஆசீர்வாதத்தை இழந்து, ஊராலே உலகத்தாலே கைவிடப்பட்டு தனிமையில் நிற்கிற நேரத்தில் தேவனுடைய வார்த்தை, தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை அறிக்கையிட்டு ஆண்டவருடைய வாசனத்தை பிடித்து கொண்டு சொன்னான். உலர்ந்து போன வாழ்க்கை, கைவிடப்பட்ட வாழ்க்கை. அல்லேலூயா. ஆண்டவர் வசனங்களின்படியே எங்க வாழ்க்கையில தேவன் மகிமைப்படுத்த ஆரம்பித்தார். சொல்லுங்க அல்லேலூயா. உங்களுக்கும் செய்ய வல்லவரா இருக்கிறாரு. பாருங்க, எசேக்கியேல் சொல்றான், எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை தேவ சமூகத்திலிருந்து வருகிற சத்தியம் தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனம் விசுவாசிக்கணும். எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் சொன்னேன். ஒரு இரைச்சல் உண்டானது.
ஒரு இடி முழக்கம் உண்டானது. என்ன நடந்தது? அடுத்தது வாசிக்கலாம். இதோ அசைவு உண்டாகி, ஒரு அசைவு உண்டாகி, ஒவ்வொரு எலும்பும் தந்தன், பாருங்க, ஒவ்வொரு எலும்பும் தந்தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது. தந்தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது. யாராருக்கு விளங்குது? உடைஞ்சு கிடந்த எலும்பு, பிரிஞ்சு கிடந்த எலும்பெல்லாம் தேவனுடைய வார்த்தையை கேட்ட உடனே அது அசைவு உண்டாகி அந்தந்த எலும்புகள் அந்தந்த இடத்துல வந்து சேர்ந்து கொண்டது. கர்த்தர் செய்கிற அதிசயம் அப்படித்தான். காலெலும்ப தூக்கி கையில் வைக்க மாட்டாரு, கையெலும்ப தூக்கி காலில் வைக்க மாட்டாரு, முதுமெலும்ப தூக்கி வயிற்றுல வைக்க மாட்டாரு. கர்த்தர் செய்கிற காரியம் நேர்த்தியா இருக்கும். அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறது நேர்த்தியா இருக்கும். அவர் கை செய்கிற காரியம் மகிமையா இருக்கும், அழகா இருக்கும். சொல்லுங்க, அந்தந்த எலும்புகள் அந்தந்த எலும்போடு சேர்ந்து கொண்டது. சொல்லுங்க அல்லேலூயா. 10வது வசனம் படிங்க. 10வது வசனம். எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே நான் தீர்க்கதரிசனம் உரைத்து அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க, அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்தது. அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையா நின்றார்கள். இதான் சத்தியம். அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா சொல்லுங்க. வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களை காலூனி நிக்க பண்ண செய்வார். சேனையா மாத்துவார். சோனையா இருந்த நம்மளை சேனையா மாத்துவா. சொல்லுங்க அல்லேலூயா. சத்துருக்களை மிதிக்க, சத்துருக்கள் இச்சகம் பேசி அவர்கள் அடங்கி போவ. அல்லேலூயா. மலைகளை மிதிக்கிற அபிஷேகம், கோலியாத்தை மிதிக்கிற அபிஷேகம், அவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை வெட்டி எடுக்கிற அபிஷேகம், மேன்மையான அபிஷேகத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறான். விசுவாசிக்கிறீங்களா? சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். யோசுவா 10ஆம் அதிகாரம், சீக்கிரமா வாசிக்கலாம். யோசுவா 10ஆம் அதிகாரம், ஆமென், 24வது வசனம். அவர்களை யோசுவாவினிடத்திற்கு கொண்டு வந்தார்கள். அவர்களை யோசுவாவினிடத்திலே கொண்டு வந்தார்கள். யோசுவா இஸ்ரவேல் மனுஷரை எல்லாம் அழைப்பித்து, கவனிங்க, யோசுவா தான் பழைய ஏற்பாட்டு இயேசுன்னு வைங்களேன், இரட்சகர். யோசுவா இஸ்ரவேல் மனுஷர்களை எல்லாம் அழைத்து தன்னோடு கூட வந்த யுத்த மனுஷரின் அதிபதிகளை நோக்கி, கவனிங்க, தன்னோடு கூட வந்த யுத்த மனுஷர்களாகிய அதிபதிகளை நோக்கி, நீங்கள் கிட்ட வந்து, கவனிங்க, நீங்கள் கிட்ட வந்து உங்கள் கால்களை இந்த ராஜாக்களுடைய கழுத்துகளின் மேல் வையுங்கள் என்றான். எங்க வைக்க சொல்றான்? இப்ப ராஜாக்களுடைய கழுத்துகளின் மேல் வந்து உங்க கால்களை இந்த ராஜாக்களுடைய கழுத்துகள் மேல வையுங்கள் என்றார். அவர்கள் கிட்ட வந்து தங்கள் கால்களை அவர்கள் கழுத்துகளின் மேல் வைத்தார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? அடுத்து யோசுவா என்ன சொல்றான்? அப்பொழுது யோசுவா அவர்களை நோக்கி நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் பலத்து திடமனதாயிருங்கள், பலங்கொண்டு திடமனதாயிருங்கள். நீங்கள் யுத்தம் பண்ணும் உங்கள் சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் இப்படியே செய்வார். எல்லாரும் எழுந்திருக்கலாமா? அல்லேலூயா. எவ்வளவு சோதனைகள் பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் மிதித்து, அல்லேலூயா சொல்லுங்க, ஜெயம் எடுக்கத்தான் உங்களை அழைச்சிருக்கிறார். உங்களை மேன்மையா இருக்கத்தான் தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். சீக்கிரத்தில் பாத்திர மண்டங்களை ஒடுக்கி எல்லாரும் அப்படியே நான் முழங்கால் பண்ணிட்டு ஆண்டவரிடத்தில் இன்னைக்கு பொறுத்தின. அப்பப்போ அவிசுவாசம் என்னை அளவோல வந்து மோதி கீழே தள்ளுது. அல்லேலூயா. பேதுரு போல கொஞ்ச நேரம் என்ன செஞ்சிடறேன், சில நேரத்தில் நான் அப்படியே கலங்கி தண்ணீரில் முங்க ஆரம்பிச்சிடுறேன். என்னை அப்பப்போ தூக்கி விடுறது போல எப்போவும் தூக்கி விடுங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அன்பு பிள்ளைகளை எங்க சென்ட்ரு பகுதியில் வாலிய பிள்ளை எல்லாம் முழங்கால் போடுங்க. அல்லேலூயா. ஆமென். அநேக பிள்ளைகளை பார்க்கும்போது
ரொம்ப கொஞ்சம் வேதனையாக இருக்குது. இன்னும் ஆவிக்குரிய காரியங்களில் முன்னேறி வரலையே. அல்லேலூயா. என்னுடைய பிள்ளைகள் இனிமேல் நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. சொல்லுங்கள் அல்லேலூயா. சங்கீதம் 44 என்ன படித்தோம்? எங்கள் சத்துருக்களை விளத்தாக்கி ஆமென் அவர்கள் மேலே நாங்கள் மிதிப்போம். எங்கள் பாம்பை வில்ல நாங்கள் நம்பலை, எங்கள் பட்டயத்தை நாங்கள் நம்பலை. அதிபதிகளை சேற்ற போல மிதிப்போம். நான் வடக்கே இருந்து ஒருவனை எழும்ப பண்ணுவேன். அவன் சூரிய உதிக்கிற திசையிலிருந்து வருவான். அவன் வந்து ராஜாக்களை அதிபதிகளை சேற்ற போல கொயவன் மாமே மிதித்து பிசைகிற களிமண்ணை போல மிதிப்பான். ஏசப்பா சொல்றாங்க, என் பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவன் என்னிடத்தில் வரமாட்டான். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ தேவனால் பிதாவால் இழுத்து கொள்ளப்பட்ட பிள்ளை, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை. உன் வீட்டில் ஜெப சத்தம் கேட்கட்டும், துதி சத்தம் கேட்கட்டும். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளையே, நீ தேவனால் அழைக்கப்பட்ட மகன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மகன். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு அவர் மகிமை பொருந்திய பட்டயம் என்பதை மறந்து போகாதீர்கள். மலைகளை மிதிக்கிற அபிஷேகம், குன்றுகளை பதறாக்கிற அபிஷேகம். யார் இன்னைக்கு அறிக்கையிட போற? அறிக்கையிடுங்க. சத்துருக்களை நீங்களே மிதிப்பீர்கள். சாத்தானுடைய தலையை நீங்களே மிதிப்பீர்கள். கர்த்தர் உங்களை தெரிந்திருந்திருக்கிறார். வாயை திறந்து கொஞ்ச நேரம் அறிக்கையிடுவோமா? இன்னைக்கு எல்லாரும் ஜெபம் பண்ணுவான். கேட்ட விசுவாசத்தின் அளவுக்கு தக்கதாக தேவனுடைய ஆண்டுடைய பிள்ளைகள் உங்கள் வாயை திறந்து அறிக்கையிடுங்க. சர்ப்பங்களை எடுக்கவும், தேள்களை நசுக்கவும், சாத்தானுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. வரும் நாட்களில் சபையே பெருகு, ஜனங்களே பெருகுங்கள். வாயை திறந்து அறிக்கையிடுங்க. எசேக்கியேல் சொல்லுகிறான், தீர்க்கதரிசி எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன். தீர்க்கதரிசனம் உரைத்தேன். ஒரு அசைவு உண்டானது, ஒரு இரைச்சல் உண்டானது. ஆவி அவர்களுக்குள்ள பிரவேசித்தது. கர்த்தர் நம் நடுவில் வந்திருக்கிறார். ஐயா, தேவன் நம் நடுவில் வந்திருக்கிறார். உன் ஏழ்மையை கண்டு இல்லாமையை கண்டு சோர்ந்து போகாத. ஐயோ, இந்த வருஷம் சீசனை நம்பி இருந்தேன், எனக்கு அது கை கொடுக்கலையேன்னு சோர்ந்து போகாத. அல்லேலூயா. உலகம் உன்னை கைவிடலாம், உற்றார் உன்னை கைவிடலாம். ஆமே. உன்னை அழைத்த தேவன், உன்னை அழைத்த தேவன், அழைத்த தேவன் அவர். எல்லாரும் எழுந்து நின்று இன்னைக்கு நல்லா இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. உங்க விசுவாசத்தின் அளவு பெருகட்டும். தேவன் நம்மளை அழைத்தாரையா தம்பி? தேவன் உங்களை என்னை அழைத்திருக்கிறார். ஈசாயின் குமாரர்களில் ஒருவனை எனக்காக அபிஷேகம் பண்ணு. தேவன் தாவீதின் மேலே பிரியமா இருந்தாரு. தாவீது அபிஷேகத்தினால் நிரப்புனார் ஆண்டவர். அவன் தாவீது பாருங்க, கோலியாத்துக்கு பயந்து போய் கூடாரத்தில் ஒளியல, மூட்டை முடிச்ச போட்டுட்டு ஓடல. இவன் யாருன்னு கேட்டான். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம் என்று சொன்னான். விருத்த சேதனம் என்பது அந்த நாட்களில் இஸ்ரவேலர்களுக்கு ரட்சிப்புக்கு அடையாளமா இருக்கிறது, ஞானஸ்தான உடன்படிக்கைக்கு அடையாளமா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது பாருங்க, கோலியாத்தை கவன்களினால அடிச்சு கீழே தள்ளிட்டு ஓடி போய் அவன் மேலே நின்றான். அவதியெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு வல்லமை. பிரச்சனையை கண்டு ஓடாதீங்க, பிரச்சனைக்கு மேலே நின்று ஜெயம் எடுங்க.
ஹல்லேலூயா. யாபேசு ஒரு சாதாரணமான எளிய குடும்பத்தில் பிறந்தவன், ஒரு பரஸ்திரியின் மகன் என்று எழுதப்பட்டிருக்கிறார். அவன் சகோதரர்கள் எல்லாரும் அவனை ஏளனமாக நினைத்தாங்க, யாபேசை ஏளனமாக நினைத்தாங்க. யாபேசை ஒரு பரஸ்திரியின் மகன் என்று சொல்லி அவனை ஒதுக்கினார்கள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரை விசுவாசித்தான். இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் மேல் விசுவாசமா இருந்தான். தேவனே, நீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி உம்முடைய கரம் என்னோடு இருப்பதாக ஜெபம் பண்ணா. கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டாரு. அவன் சகோதரர்கள் நடுவிலே அவன் கனம் பெற்றவனாய் மாறினான். கைதட்டுமா எல்லாரும்? யாபேசை ஆண்டவர் கனம் பெற்ற ஒரு மனிதனா மாறினார். உங்கள் சகோதரர்கள் நடுவிலே, உன் இனத்தார் ஜனத்தார் நடுவிலே தேவன் உங்களை கனம் பெற்றவர்களா வைத்திருக்கிறார். உன் சத்துரு இச்சகம் பேசி அடங்கி போவான். ராகதாலாமா சந்தரா பௌதரவரவா. கர்த்தர் நம் நடுவில் வந்திருக்கிறார். அவர் மகிமையா நம் நடுவில் நிற்கிறார். விசுவாசம் விசுவாசம் விசுவாசம். அந்த ராஜாக்களை குனிய வச்சு, கானானியுடைய ராஜாக்களை குனிய வச்சு, இஸ்ரவேலின் அதிபதிகளை கூப்பிட்டு, இவர்கள் கழுத்து மேல உங்கள் கால்களை மிதியுங்கள்னு சொல்லலாம். அப்படியே கீழ்ப்படிந்து அந்த ராஜாக்களின் கழுத்தை கால வைத்து மிதித்தார்கள். இப்படியே எல்லா ராஜாக்களை மிதிப்பீர்கள் சொன்னார். இப்படியே எல்லா சத்துருக்களையும் மிதிப்பீர்கள். நம்முடைய தேவன் எதற்காக அழைத்தார்? அருமை சகோதரா, அவன் வலதுகையை தலையில அப்படியே வலதுகையை நெஞ்சில வச்சு சொல்லு, உலகத்தில் இருக்கிறவனிலும் நான் ஆராதிக்கிற தேவன் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், 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 பெரியவர். ஓ ராபா லாபா, பெரியவர், 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 பெரியவர் என் இயேசு. ஊராலாமா ஹந்தரா பௌதரபா ரபாலாபா. தம்பி சொல்லுங்க, கை தட்டி, கையை கட்டாத கோல மாதிரி, குற்றவாளி மாதிரி கை கட்டாத, கையை தட்டி சொல்லு, ஹல்லேலூயா. என் வில்ல நான் நம்பேன், என் பட்டயவனை ரட்சிப்பதில்லை. கர்த்தரே என்னை ரட்சிக்கிறவர், கர்த்தரே என்னை அழைத்தவர். அவர் என்னை கைவிட மாட்டார், அவர் என்னை கைவிட மாட்டார். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் பெரியவரப்பா. ஆமாம். ஒரு 3 படித்த ஐஏஎஸ்சி படித்த 3 இளைஞர்கள் வேலைக்காக இன்டர்வியூக்காக போய் நின்றாங்களாம் ஆபீசர்களுக்கு முன்பாக. ஒவ்வொருத்தரா ஆபீசர்கள் கூப்பிட்டு, உனக்கு இருக்கிற அந்த அறைக்கு போன்னு சொல்லி அந்த ஐஏஎஸ் ஆபீசர் இருக்கிற அந்த அறைக்கு போக சொன்னாங்களாம். முதல்ல போனவன் உள்ளே போய் வெறும் தூசியும் துரும்புமாக கிடந்திருக்கு. அந்த ரூமுக்குள்ள தூசியும் துரும்பமாக கிடந்த அந்த ரூமை அவன் துடுப்பு கட்டை எடுத்து பெருக்குமாற வச்சு சுத்தம் பண்ணி அதுக்கு பிறகு சேரில் உட்கார்ந்துருக்கிறான். அவனை கூப்பிட்டாச்சு வெளியே. 2வது ஒரு மனுஷனை அனுப்புகிறாங்க. அவனு என்ன செய்கிறான், போய் அங்கே இருக்கிற இங்கே இருக்கிற அழுக்கையெல்லாம் என்ன செய்கிறான், தொடச்சிக்கிட்டு இருக்கிறான். அவனை அழைச்சாச்சு. நல்லா கவனிய சொல்லி முடிக்க போகிறேன். 3வது ஒரு மனிதனை, இளைஞனை அனுப்புனாங்க. ஐஏஎஸ் அந்த படித்து பட்டம் பெற்றவனை. அவன் உள்ள ஆஃபீஸ் ரூமுக்குள்ளே போனான். விறுவிறுன்னு போய் அந்த ஆஃபீஸர் உட்காரல சேரில் உட்கார்ந்தான். அந்த டேப்பில் இருந்த பெல்லை டங்குன்னு அடித்தான். அடித்த உடனே பியூன் ஓடினான். ஓடி அவன் சொன்னான், ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ள சில நிமிஷத்துக்குள்ள இந்த ரூம்லாம் என்ன செய்யணும், சுத்தமாகணும்னு சொல்லிட்டு கட்டளையிட்டான். அல்லேலூயா. உடனே ஆஃபீஸர்கள் சொன்னாங்களா, நீ தான் இந்த வேலைக்கு சரியான ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு, ஓ அதிகாரத்தை நீ பயன்படுத்தின, இந்த வேலைக்கு நீ தான் ஒரு தகுதியான ஆளுன்னு சொல்லி அந்த வேலையை அவனுக்கு கொடுத்தாங்களா. அதுபோல் நீ இன்னும் துடுப்பு கடையில் தொடச்சிக்கிட்டு இந்த அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, இவங்க ஜெபம் பண்ணுவாங்க,
அதை பார்த்துக்குருவாங்க இதை பார்த்துக்குருவான்னு இப்படி தூசியை துடைக்கிற வேலையை விட்டுட்டு பெல்லாட்டி வசனம்ங்கிற பெல்லாட்டி வசனம்ங்கிற அந்த காளிங்க அடி ரபாலி மாதியாரமலபஷ் எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். ஒரு இரைச்சல் உண்டானது. ஆமென். ஆண்கள் பதிலை ஜெபிக்கலாம்.